if the function f is defined by f of x is equal to x plus 2 if x is greater than 1, 2 if minus 1 less than or equal to x less than or equal to 1, x minus 1 if minus 3 less than x less than minus 1 கொடுத்திருக்காங்க. கீழ நாலு பார்ட்டோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. அது ஒரு நம்பர் லைன் போட்டுருக்கேன். இது மாதிரி போட்டுட்டோம்னா நமக்கு என்ன எந்த இதுல இருந்து எது வரைக்கும் நம்ம என்ன கண்டிஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க x plus 2 இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன சொல்லிருக்காங்க, x greater than 1. இப்போ 1 ஐ விட அதிகமா இருக்கிறது. இப்போ 1 ஐ விட அதிகம்னா இந்த 1 விட்டுறணும். இது இப்போ 2 3 4 5 எக்ஸெட்ரா அப்போ இங்க இருந்து எடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ இதுக்கு இந்த வேல்யூஸ் வந்தது அப்படின்னா x plus 2ன்ற கண்டிஷனை யூஸ் பண்ணணும். அடுத்தது இங்க பாருங்க -1 less than or equal to x less than or equal to 1 இருக்கும்போது இந்த -1ஐயும் சேர்த்துக்கலாம் +1ஐயும் சேர்த்துக்கலாம், இடையில எந்த நம்பர் வந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லையா. -1 போது இங்க இருக்கு, +1 இங்க இருக்கு, இடையில 0 இருக்கு. அப்ப இந்த வேல்யூஸ் வந்ததுன்னா நம்ம 2ன்ற கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது -3 less than x less than -1 கொடுத்துருக்காங்க. அப்ப x வந்து less than -3 -3ஐ விட குறைவானதும் போது இங்க -2 ல இருந்து -3 சேர்த்துக்க கூடாது, -2 எடுத்துக்கணும். அதே போல இங்க பாருங்க less than -1 கொடுத்துருக்காங்க. x less than -1 போது இங்க இது இருக்கு -1. அப்ப இதையும் நம்ம -1 சேர்த்துக்க கூடாது. இது ரெண்டு கிடையிலனா இங்க இருக்கு. அப்ப இது -1.5 இல்லையா. அப்ப இதுதான் நம்ம எடுத்துக்கணும். இந்த இது வந்ததுனா வேல்யூஸ் வந்ததுனா x minus 1 என்ற கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம இந்த 4 பார்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, f of 3 கொடுத்துருக்காங்க. f of 3ல +3 கொடுத்துருக்காங்க. அப்போ +3 போது இங்கே வருது இல்லையா. ஸோ இங்கே x plus 2ன்ற கண்டிஷனை இங்கே போட்டிருக்கோம். இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம f of 3 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். x plus 2 போது இந்த x ல 3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 3 plus 2 is equal to 5. ஸோ இதோட ஆன்சர் 5. அடுத்து இங்கே f of 0 கொடுத்துருக்காங்க. 0 போது இங்கே இருக்கு. ஸோ இதுக்கு என்ன கண்டிஷன் 2. அப்போ இங்கே 2 எழுதிக்கலாம். இவ்வளோதான். அடுத்து f of -1.5. 1.5 நான் சொன்னேன் இல்லையா, -2க்கும் -1க்கும் இடையில இருக்கிறது. ஸோ இப்போ -2 -1 இதுக்கு இடையில இருக்கிறது. இதுதான் நமக்கு -1.5. ஸோ இதுக்கு நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணலாம், x minus 1ன்றது. இங்கே x minus 1 கண்டிஷன் யூஸ் பண்ணோம்னா இந்த xல -1.5 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அது இந்த மைனஸ் இந்த 1 வரும். இந்த ரெண்டு சைனும் ஒரே மாதிரி இருக்கனால இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதே சைன் போட்டுக்கணும். இப்போ -1.5ஐயும் -1 ஆட் பண்ணும்போது இங்கே 0.0 சேர்த்துக்கோங்க. இதில் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2 வரும். ரெண்டு சைனும் ஒரே மாதிரி இருக்கனால மைனஸ் போட்டுக்கோங்க, 0.5 வரும். ஸோ இப்போ என்னுடைய ஆன்சர் -2.5. அடுத்தது f of 2 plus f of -2 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் பாருங்க இது +2 கொடுத்துருக்காங்க. +2ங்கிறது இங்கே இருக்கு. +2க்கு என்ன கண்டிஷன், x plus 2ங்கிறது. இப்போ x plus 2ங்கிறது எழுதிக்கலாம். அடுத்தது இந்த பிளஸ் f of -2 கொடுத்துருக்காங்க. இப்போ -1 போது -2 இங்க இருக்கு. இப்போ -2க்கு என்ன கண்டிஷன், x minus 1. இங்க x minus 1 எழுதிக்கலாம். ஸோ இதில் இந்த xல அதனுடைய வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த xல இந்த 2வை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ 2 plus இந்த 2 பிளஸ் இந்த xல இந்த -2வை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ -2 -1 வரும். இப்போ இதில் பாருங்க இது +2 இது -2க்கு இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ +2வும் -1 மட்டும் இருக்கு. இப்போ எழுதிக்கிங்க +2 -1. ஸோ இந்த +2ல இருந்து -1 லெஸ் பண்ணோம்னா நமக்கு +1 கிடைக்கும். ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர்.